என்னது ஜிபி முத்து வீட்டு பக்கத்துல இருந்த தெருவையே காணோமா? இது கேட்க எப்படி இருக்குண்ணா மக்களே? வடிவேலு சார் ஒரு படத்துல காமெடி பண்ணிருப்பாரு, ஐயோ என் கிணத்த காணோம் அப்படின்னு. இது கேட்கறதுக்கு அப்படிதான் இருக்கு. ஜிபி முத்து வந்து வழக்கம் போல தன்னோட ஊருக்கு போயிருக்காருங்க. அவரை சுத்தி வளைச்சிட்டாங்க ஊர் மக்கள். அண்ணனும் கம்மி இல்ல, பதிலுக்கு ஊர் மக்களே அவர் சுத்தல்ல விட்டுருக்காரு. அப்படி அண்ணனுக்கும் ஊர் மக்களுக்கும் என்னதான் பிரச்சனை? இந்த பிரச்சனைக்கான காரணம் என்ன? யார் பக்கம் நியாயம் இருக்கு? எதனால இந்த பிரச்சனை போல ஆரம்பிச்சது? இப்போ இந்த பிரச்சனை சுமூகமா ஆயிட்டா இல்லையா? இதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீடைலிங்கா பார்க்க போறோம். நான் உங்க தேவ் டேனியல். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அந்த இதை நான் வெளியே சொல்லச்சுல, அவங்க கோயில் செஞ்சுட்டு வராங்க. கோயிலுக்கு என் கோயில் தானே, எனக்கு கோயில் உரிமை உண்டுல, எனக்கு கோயில் உண்டுல. சோ மக்கள், இந்த பிரச்சனையை பார்க்கும்போது முதல்ல எனக்கு என்ன தோணுதுன்னா, வடிவேலு ஒரு காமெடி சொல்லிருப்பாரு, பெரிய மனுஷன் ஆயிட்டாலே இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் பார்த்துதான் ஆகணும் போல இருக்கு அப்படின்னு. அந்த மாதிரி தான் ஜிபி முத்துவை வேணுமனே மாட்டி விட்டுருக்காங்களோ அப்படின்ற ஒரு டவுட் வருதுங்க. முதல்ல ஜிபி முத்து யாரு? சும்மா சாதாரணமா ஒரு நேர போக்குக்கு பொழுதுபோக்கு டிக்டாக் பண்ணிட்டு இருந்தாருங்க. ஆனா அந்த சமயத்துல டிக்டாக் வந்த புதுசு, அந்த வைப்ல சூட்டோட சூட்டா அவர் பேசின அந்த வெகுளித்தனமான நெல்லை தமிழ் வந்து பல ரசிகர்கள் நெஞ்ச கவர்ந்தது. இன்னைக்கு அவரு பிக் பாஸ், கைபாஸ் 2 படம் அப்படின்னு எங்கேயோ போயிட்டாரு மனுஷன். அவர் கூட இருந்த கேஸுங்கெல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னென்ன கேஸ்ல மாட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியும். இவருக்கு மட்டும் நேரம் நல்லா இருந்திருக்கு, நீ நல்லா இருக்காரு. அதுவே பல பேருக்கு இவர் மேல ஒரு வைத்தறிச்சல்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்படியேப்பட்ட ஜிபி முத்து என்ன பண்றாருன்னா, பொதுவாகவே நம்ம கையில கொஞ்சம் பணம் காசு அதிகம் வந்துட்டுனா எல்லாருக்கும் இந்த ஆசை வரும்ல, ஒரு 4 இடத்த வளைச்சு போடுவோம், ஒரு 4 வீட்டை கட்டுவோம், யாரும் பண்ணக்கூடியதுதான். அந்த மாதிரி ஜிபி முத்து தான் சொந்த ஊரான தூத்துக்குடி மாவட்டம் உடுக்கன்குடியில உள்ள கீழத்தெரு மக்களை, இந்த கீழத்தெருவை நல்லா நோட் பண்ணிக்கங்க. ஏன்னா இந்த வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வீடியோல இருந்து கூட இந்த கீழத்தெருவை தூக்கிடுவாங்க போல. எடிட்டரே நல்லா பார்த்துக்கோயா. ஜோக்ஸ் அப்பார்ட், என்ன இருக்குன்னா, அந்த கீழே தெரு இருக்குல்ல, அந்த தெருவே காணோங்க. அவர் போய் பார்க்குறாரு, தெருவே காணும், என்னடா இது அப்படின்னு. மனுஷன் என்ன பண்றாரு, டென்ஷன் ஆகி மாவட்ட ஆட்சியாளர் கிட்ட போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. இந்த மாதிரி என் தெருவை கொஞ்சம் ஆக்கிரமிச்சு பத்திரம் மேல பத்திரம் போட்டு இன்னைக்கு அந்த தெருவே இல்லை. இதுக்கு காரணம் ஊருக்குள்ள இருக்கிற முக்கியமான 2 குடும்பம் தான். அவங்க தான் கீழே இருந்து வேலை செய்யறாங்க. அது மட்டும் இல்லாம கோவிலையுமே எக்ஸ்டெண்ட் பண்ணி அந்த தெருவை ஆக்கிரமிச்சு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லிருக்காரு. இதை பார்த்த ஊர் மக்கள், உண்மையில அது ஊர் மக்களா இல்ல அவர் சொன்னது உண்மையா இருந்து அந்த 2 குடும்பத்தை சேர்ந்த ஒரு கோஷ்டிங்களான்னு தெரியல, ஒரு 50-60 பேர் எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு ஜிபி முத்து ஒலிக அவர் வந்து இந்த கோவில் கட்டுறதுக்கு எதிராக ஒரு பிரச்சனை பண்றாரு அப்படின்னு அவர் மேலே பழிய தூக்கி போட பார்த்தாங்க. ஆனா ஜிபி முத்து வந்து பழைய டிக்டாக்கர்ல இப்ப அவர் ஒரு ஃபேமஸ் ஆர்டிஸ்ட். அவர் கூப்பிட்ட நல்ல பத்திரிகாரங்க வருவாங்க, அவரும் கூப்பிட்டு வச்சு உண்மையை காட்டுறாரு, உண்மையை சொல்றாரு, தெருவெல்லாம் காட்டுறாரு. அந்த வீடியோ கீழே பிளே ஆகும், கண்டிப்பா மறக்காம பாருங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, இங்கதான் தெருவு இருந்தது, அது மட்டும் இல்லாம என்கிட்ட அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இருக்குடா அப்படின்ற மாதிரி பட்டா இருக்கு, சர்வே நம்பர் 233, இங்கதான் தெரு இருந்தது. இப்ப தெரு எங்க? நான் கோயில் கிட்ட தப்புன்னு சொல்லவே இல்லை, நானும் வரி கொடுக்க அந்த கோயிலுக்கு. ஆனா எந்த சாமியும் நம்ம வாழ்வாதாரத்தை, அதாவது ஒரு தெருவை ஆக்கிரமிச்சு அழிச்சு கோயில் கிட்டன்னு சொல்லல அப்படின்னு அவரு போராடுறாரு. அவர் சொல்றது ஒரு பக்கம் நியாயமா தான் இருக்கு. இது வரைக்கும் இந்த பிரச்சனை என்ன, அதனால ஜிபி முத்து என்ன பாதிப்பு அடைஞ்சாரு, அதை எதிர்த்து அவர் எப்படி போராடினாரு, இதை பார்த்தோம். இப்போ பிரச்சனைன்னு வந்துட்டுனா கண்டிப்பா அதுக்கான காரணமும் இருக்கும். ஸோ நம்ம டீம் முடிஞ்ச வரைக்கும் இந்த பிரச்சனையை அனலைஸ் பண்ணதுல ஒரு 2-3 காரணங்கள் சொல்லப்படுது. அதுல குறிப்பா என்ன சொல்லப்படுதுன்னா, ஒரு ஹியூமன் பீயிங், அதாவது ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய இயல்பான ஒரு சிந்தனை தான் அது, போராமை. அதாவது இப்ப நம்ம பக்கத்து வீட்டுல எடுத்துக்கோங்களேன், யாரா இருந்தாலும் ஒரு பக்கத்து வீட்டுல நேற்று வரைக்கும் கஷ்டப்பட்டு இருக்கான், திடீர்னு அவன் வீடு கட்டுறான், கார் வாங்குறான் அப்படின்னா எப்படி அப்படின்னு ஒரு தாட் வரும். அதே மாதிரிதான் ஜிபி முத்து ஒரு சராசரி மிடில் கிளாஸ் குடும்பத்தை சேர்ந்தவர் தான். திடீர்னு அவரோட அந்த அசுர வளர்ச்சி வந்து சில பேருக்கு சகிச்சிக்க முடியல. வீடியோல பிகினிங் சொன்ன மாதிரி பெரிய டேலண்ட் எல்லாம் கிடையாது, பட் சொல்லுவாங்கல்ல, சினிமால திறமையோட சேர்ந்து லக்கும் வேணும் அப்படின்னு. லக்கு அதிகம் கை கொடுத்து இன்னைக்கு ஒரு நல்ல இடத்துல இருக்காரு. இது அந்த ஊர் மக்களால சகிச்சிக்கவே முடியல. அதனாலே எப்படி இவனை கவுக்கலாம், இவனுக்கு என்னென்ன ரூபத்துல பிரச்சனை தரலாம் அப்படின்னு சொல்லப்படுது. 2வது மிக முக்கிய மற்றும் பெரிய காரணம் என்னன்னா, சமுதாய வேற்றுமை. இது இந்த இடத்துல ஒரு பெரிய ரோல் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னா, ஜிபி முத்து ஒரு சமூகத்தை சேர்ந்தவர், அவங்க சமூகத்தை சேர்ந்தவங்க அந்த ஊர்ல கொஞ்சம் குறைவு தான், வேறொரு சமூகத்தை சேர்ந்தவங்க கொஞ்சம் மெஜாரிட்டியா இருக்கிறாங்க. இப்ப அவங்களுக்கு என்ன தாட்னா, இந்த சமூகத்துல இருந்து இவன் இவ்வளவு பெரிய ஆளாயிட்டானே,
இவனுக்கு குடைச்சலை கொடுக்கணும் அப்படின்னு அவங்களால முடிஞ்ச வரைக்கும் பிரச்சனையை கொடுக்குறாங்க. அதுக்கு அவங்க ஒரு ஆயுதமா யூஸ் பண்ணதுதான் அந்த கோவில் அப்படின்னு சொல்லப்படுது. கோவில காரணம் காட்டினா அது ஆன்மீக ரீதியா போயிரும், பிரச்சனையை வேற பக்கம் திசை திருப்பிடலாம், நம்ம சேஃப் ஆயிரலாம் அப்படின்னு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது ஜிபி முத்து இன்னைக்கு இந்த இடத்துல இருக்க போய் அவரால் மீடியாவை கூப்பிட்டு போலீஸ் ப்ரொடெக்ஷன் எடுத்து ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காண முடிஞ்சு அவர் சேஃப் ஆயிட்டாரு. இதே மாதிரி ஒவ்வொரு கிராமத்திலையும் கண்ணுக்கு தெரியாத எத்தனை ஜிபி முத்துங்க இருப்பாங்க. ஏன்னா அவங்கலாம் சாமானியங்கள். அவங்களால என்ன பெருசா இதை எஸ்கலேட், அதாவது வெளியே கொண்டு வர முடிஞ்சு என்னத்தை அவங்களால பண்ண முடியும். ஸோ இதுல ஒரு விஷயம் என்ன யோசிக்கணும்னா, முதல்ல அந்த பொறாமைக்கு உண்டான ஒரு விஷயத்த நான் சொல்ல விரும்புவேன். ஒரு மனுஷன் நம்ம கூட இருந்து டக்குன்னு ஒரு வேற இடத்துக்கு போறானா இயற்கை வரும், வந்தாதான் மனுஷன், போறாமன்றது வரும். பட் அந்த வேகத்தை நம்ம அவனை அழிக்கிறதுல காட்டாம அவனை விட ஒரு படி நானும் மேல போவேன், அதுக்கு நான் என்ன பண்ணலாம்னு யோசிச்சா அவனும் நல்லா இருப்பான், பார்க்குற நம்மளும் கண்டிப்பா நல்லா இருக்கலாம். அடுத்ததா இந்த ஜாதி ரீதியான பிரச்சனைக்கு வருவோம். ஆக்சுவலி இந்த சமூக வேற்றுமையை நம்ம நீயா நானா பெருசா போட்டி போட்டுட்டு இருக்கோம். ஆனா இதுக்கு பின்னாடி பல மாஃபியா கேங்குகள் இதை யூஸ் பண்றாங்க. அது கட்சியா இருக்கலாம், இல்ல ஒரு தன்னார்வ மையமா இருக்கலாம், எது வேணா இருக்கலாம், ட்ரஸ்டா கூட இருக்கலாம். நீங்க ரெண்டும் சண்டை போடுங்க, உங்களை வச்சு நாங்க கோயில் கட்டுறோம், மசூதி கட்டுறோம், சர்ச்சு கட்டுறோம், இதை பண்றோம், ட்ரஸ்ட் வைக்கணும்னு சொல்லி உங்க எல்லா சொத்தை அபகரிக்கிறது அவங்க நல்லா இருக்காங்க, நம்ம தான் அடிச்சுக்கிட்டு மாயிரும். ஸோ நம்ம சமூக ஒத்துமையை ஒன்னா சேர்ந்து எப்படி வாழலாம், ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி கை கொடுத்து மேல தூக்கி விடலாம் அப்படின்றத யோசிச்சோம்னா இன்னைக்கு ஜிபி முத்துக்கு இந்த பிரச்சனை வந்திருக்காது. இப்போ கடைசி இந்த பிரச்சனை என்ன ஆயிட்டுன்னா புஸ்வானமாக தான் ஆயிட்டு. ஒன்றும் இல்லை, மாவட்ட ஆட்சியர் போனாங்க, அப்போ கூட அவர் பெருந்தன்மையா இரு தரப்புக்கு நடுவுலையும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்கு. அதுல சட்ட விரோதமா கோயிலை கட்டக்கூடாதுன்னு ஒரு தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க. ஜிபி முத்துவும் அதுக்கு ஒத்துக்கிட்டாரு. இப்போ பிரச்சனை சுமூகமா முடிஞ்சிட்டு. சோ மக்களே, வழக்கம் போல இந்த பிரச்சனையை வச்சு நம்ம சொல்லக்கூடிய ஒரு கன்க்ளூஷன் என்னவா இருக்குன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, ஜிபி முத்து அண்ணன் ஆஸ் ஆர்டிஸ்டா ஒரு டம்மி பீஸா இருந்தாலும் டப்புள்ள பாட்டுன்றதுனால அவருடைய பிரச்சனையை பெருசா கொண்டு போய் நிக்க வேண்டிய இடத்துல நிப்பாட்டி அவரு சொல்யூஷனும் வாங்கிட்டாரு. ஆனா இதே மாதிரி எத்தனை ஜிபி முத்து தெருவுக்கு தெருவு இருக்கிறீங்க. சோ நம்ம எல்லாமே இந்த ஜாதி ரீதியா நம்மளை உசுப்பேத்தி விடுறவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு அடிச்சுக்காம படிச்சோ இல்ல ஏதாவது சாதிச்சோ முன்னேறி அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா 4 பேர் உங்களுக்கும் செவி சாய்ப்பாங்க. சோ மக்களே, நம்ம சட்ட மேதை அண்ணல் அம்பேத்கர் சொன்ன மாதிரிதான், உங்களுக்கான உரிமை வேணும்னா அதுக்கான அந்த அதிகாரத்துல அந்த இடத்துல போய் நீங்க உட்கார்ந்தா உங்களுக்கு கிடைக்க வேண்டியது தானா கிடைக்க போகுது. இந்த பிரச்சனை தொடர்பான எங்களுடைய கருத்தை நாங்க பதிவு பண்ணிட்டோம். உங்களுக்கு என்ன தோணுது கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவு பண்ணிருங்க.